இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. மறந்தாலும் மறவாத என் தெய்வமே உன்னை ஒரு நாளும் பிரியாத வரம் தாருமே. தாய் மறந்தாலும் மறவாத என் தெய்வமே உன்னை ஒரு நாளும் பிரியாத வரம் தாருமே. இமையாக என்னை காக்கும் உயிர் தெய்வமே இமையாக என்னை காக்கும் உயிர் தெய்வமே அணையாத திரியாக எனில் வாருமே. தாய் மறந்தாலும் மறவாத என் தெய்வமே உன்னை ஒரு நாளும் பிரியாத வரம் தாருமே. கனிவான வார்த்தை கல்லையும் கரைக்கும் இனிதான வார்த்தை இரும்பையும் வளைக்கும். கனிவான வார்த்தை கல்லையும் கரைக்கும் இனிதான வார்த்தை இரும்பையும் வளைக்கும். அன்பான விதையை விதைத்தவரே அன்பான விதையை விதைத்தவரே எனில் அன்பாயின்று நிலைத்தவரே. போலி அன்பு காட்டும் கோடி உறவும் வேண்டாம் உண்மை பாசம் காட்டும் உந்தன் பரிவு போதும். போலி அன்பு காட்டும் கோடி உறவும் வேண்டாம் உண்மை பாசம் காட்டும் உந்தன் பரிவு போதும். தாய் மறந்தாலும் மறவாத என் தெய்வமே உன்னை ஒரு நாளும் பிரியாத வரம் தாருமே. உணராத வரையில் உண்மையும் பொய்தான் புரியாத வரையில் வாழ்க்கையும் புதிர்தான். உணராத வரையில் உண்மையும் பொய்தான்
புரியாத வரையில் வாழ்க்கையும் புதிர்தான். சுமையான வாழ்வில் சுகமானீரே, சுமையான வாழ்வில் சுகமானீரே. எனில் சுமை நீக்கி புது ஒளி ஆனீரே. பாதை முழுதும் தடைகள் பாய்ந்து வந்த போதும் நீருக்க இறைவா எனது பயணம் இனிதே. பாதை முழுதும் தடைகள் பாய்ந்து வந்த போதும் நீருக்க இறைவா எனது பயணம் இனிதே. தாய் மறந்தாலும் மறவாத என் தெய்வமே, உன்னை ஒரு நாளும் பிரியாத வரம் தாருமே. தாய் மறந்தாலும் மறவாத என் தெய்வமே, உன்னை ஒரு நாளும் பிரியாத வரம் தாருமே. இமையாக என்னை காக்கும் உயிர் தெய்வமே, இமையாக என்னை காக்கும் உயிர் தெய்வமே. அணையாத திரியாக எனில் வாருமே. தாய் மறந்தாலும் மறவாத என் தெய்வமே, உன்னை ஒரு நாளும் பிரியாத வரம் தாருமே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 10 இறைச்சொற்றொடர்கள் 24 முதல் 33 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும், அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெயல்செபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையிலும் நான் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, சில நாட்களாக இயேசுனுடைய சீடத்துவ வாழ்க்கை எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்பதை பற்றி மிக தெளிவாக அறிமுகங்களும் அறிவுரைகளும் அழுத்தங்களும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறைவார்த்தை வழியாக கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாளிலும் கூட நற்செய்தி பணி என்பது ஒளி மறைவு இல்லாத ஒன்று என்பதை தெளிவுபடுத்துகிறார். அதற்காக பயப்பட வேண்டிய அஞ்ச தேவையில்லை என்பதை மிக தெளிவாக வெளிப்படையாக சொல்லுகிறார். இக்காரணம், இந்த நற்செய்தி பணி என்பது எல்லாம் வெளிப்படையானது, மூடி மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆள் பார்த்தோ ஜாதி பார்த்தோ இங்கே ஒன்று சொல்ல முடியாது. யாருக்கும் பயப்படாமல் செயல்படுவது, அதுதான் நற்செய்தி பணி என்று சொல்வது. இருளில் சொல்வதை ஒளியில் கூறுவது, காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல்தளத்திலிருந்து அறிவிப்பது. இந்த இறைப்பணியை செய்வதில் யாருக்கும் பயப்பட தேவையில்லை, யாருக்கும் கூஜா தூக்க அவசியமில்லை. ஒரு தலைமுடி கூட விழாது என்றெல்லாம் நமக்கு மிக துல்லியமாக சொல்லப்படுகிறது. இவ்வளவு சிறப்பும் பாதுகாப்பும் உள்ள நற்செய்தி பணி இன்று இயேசு விரும்பியபடி நிலையில் இல்லை, தேக்க நிலையில் உள்ளது என்பது எல்லாருக்கும் புரிகிறது. ஏன்னா அந்தந்த ஊர்களை எடுத்து பார்த்தாலே தெரியும். சில ஊர்களை தவிர பல ஊர்களும் இன்று இந்த நற்செய்தி பணியை செய்வதில்லை, தேக்க நிலையில் தான் இருக்கிறோம். அது ஆய்வு செய்து பார்த்தா தெரியும். காரணம், குறித்த காலத்தை பெருமையோடு நிறைவு செய்ய வேண்டும். ஓராண்டு, 3 ஆண்டு, 5 ஆண்டு, 2 ஆண்டு என்று எத்தனை ஆண்டு தான் இருக்கணும்னு பார்க்குறோம் ஒழிய அங்கே என்னத்தை செய்தோங்கிறத பார்க்குறதே கிடையாது. இந்த ஒரு சுயநல கூரை நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் இயேசு சொல்வதுன்னா, கூரை மீதிலிருந்து நக்கீரை முழக்கமிட அவ்வளவுக்கு பயம் என்ன? எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைத்து யாரையுமே திருப்திப்படுத்த முடியாத நிலையில் இந்த சீடர்கள் பணியாளர்கள் இருக்கிறார்கள் இன்றைய நாளில்.
எங்கே ஏன் இருக்கிறது, எப்பொழுது உயரப்போகலாம் என்பதை எண்ணமாக தோன்றுகிறது. யாரை பிடிக்கலாம், எவரை பிடிக்கலாம், எப்படி போகலாம். இறைவாக்கினருக்கு இறைவாக்கு பணியை விட நிர்வாக திறமையை பெரிதென போற்றப்படுகிற அவல நிலை கூட இருக்கத்தான் செய்கிறது. அதுல கூட நியாயத்தை செய்ய மாட்டேங்கிறாங்களே. பணம் படைச்சவன் முன்னும் அடியாள் பலமுடையவரிடம் திருமுழுக்கு யோவானுகிட கோழைத்தனம். இறைவாக்கு இல்லாத சமுதாயம் இறை ஆசிர் இல்லாத சமூகம். இறைவாக்கு இல்லாத சமுதாயம் ஒரு சதை பிண்டம் என்றுதான் சொல்ல முடியும். இதனால் நன்மையை விட தீமைகள் தான் இன்றைக்கு பங்குகளிலே, திருச்சபையிலே, சமூகத்திலே, சமயத்திலே, இறை ஆட்சியிலே அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அங்கு அநீதியும் அழிவும் அதிகமாகவே இருக்கிறது. எங்கு இறைவாக்கினர் துணிவோடு இறைவாக்கு உரைக்கின்றாரோ அங்கு வாழ்வு கலையோடு இருக்கு. இல்லை என்றால் கலை இழந்துதான் இருக்கும். இன்றைக்கு பல இடங்களில் கலை இழந்துதான் இருக்கு. காரணம் அநியாயம், அட்டூழியம், உண்மைகளை உறக்க சொல்லாதது, வெளிப்படையாக சொல்லாதது, ஆள் பார்த்து இடம் பார்த்து சொல்லுவது செய்வது. இப்போதான் கேள்விப்பட்ட ஒரு இடத்துல ஒரு குறைந்த ஜாதி என்பதனாலே அவர்களை ஒரு வழிபாட்டு குழுல கூட சேர்க்கக்கூடாது என்பதற்காக சில அருள்பணியாளர்கள், இறைப்பணியாளர்கள், சீடர்கள் பணி செய்கிறார்கள், வேலை செய்கிறார்கள் என்று நினைக்கின்ற பொழுது நிச்சயமாக இறையாட்சி இவங்களுக்குரியது அல்ல. இதுக்கு அவங்க இடம் அங்கே கிடையாது. அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆட்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, பொதுநிலையினரோ திருநிலையினர் சேர்ந்த யாராக இருந்தாலும் சரிதான். எனவே இறையாட்சி பணி பணியாளர் சாமியாருக்கு, சிஸ்டர்ஸ் மட்டுமல்ல, பொதுமக்களும் கூட தான். யாரெல்லாம் இந்த அநியாயத்துக்கு உடன்படுகிறார்களோ அத்தனை பேரும் இறையாட்சியிலே இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பதுதான் என்னுடைய பார்வை. இந்த உலகில் மாய்ந்து மாய்ந்து பொருள் தேடுகிற ஏராளம், இந்த உலக செல்வத்தை சேர்க்க எவ்வளவு வழிகளை பின்பற்ற முடியுமோ அவ்வளவு வழிகளை பின்பற்றி தேடி அலைந்து கொண்டிருக்கிறது. மனம் போற போக்கிலே முற்படுகிறார்கள். இவர்கள் கடவுளின் அன்பையும் பராமரிப்பையும் கண்டு உணராதவர்கள். அஞ்சாதீர்கள் என்ற அறைகோல் நமக்கு கடவுளின் பராமரிப்பையும் அன்பையும் உணர்த்துவதோடு மட்டுமல்லாமல் நேரிய வழியில் வாழ உற்சாகத்தை கொடுக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மாவை உடலை நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு அஞ்சுங்கள் என்ற இறைவாக்குக்கு ஏற்ப எந்த சூழ்நிலையிலும் தீய வழிகளை நாடாமல் கடவுள் காட்டிய நேரிய வழியிலே கஷ்டப்படலாம், அடிபடலாம், வீண் குற்றப்பழி சாட்டுகள் நம் மீது எறியப்படலாம். உண்மையின் வழியிலும் வாழவும் நற்செய்திக்கு சான்று பகிர்ந்து வாழக்கூடிய வாழ்வையும் ஆண்டவரிடம் கேட்க வேண்டியிருக்கிறது. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்றார் திருவள்ளுவர். அஞ்சுவதற்கு அஞ்ச வேண்டாம், அஞ்ச தேவையற்றவற்றை கண்டு துணிவோடு நிற்க வேண்டும். இது ஒரு அறிவுடைமை, இது ஒரு ஞானம். இது ஞானமிக்க அருள்பணியாளர்கள் இன்றைக்கு நிறைய தேவைப்படுகிறார்கள். பணபலம், படைபலம், ஆள்பலம் கொண்ட மனிதர்களுக்கு அஞ்சுகிறோம். இறைவனுக்கு அஞ்சுவதை விட இப்படிப்பட்ட ஆட்களுக்கு நம்ம அஞ்சிட்டு இருக்கோம். நமது மனச்சான்றின் குரலுக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது. அஞ்சணும். ஏழை எளியோரின் வயிற்றெரிச்சலுக்கு ஆளாகக்கூடாது. அவர்களுக்கு நாம் அஞ்ச வேண்டும். தீமை செய்வதற்கும் அநீதிக்கும் துணை போவதற்கு நாம் அஞ்ச வேண்டும். திருச்சபையின் வரலாற்றிலே இத்தகைய ஞானத்தை கொண்டிருக்கக்கூடிய பணியாளர்கள் இன்றைக்கு நிறைய தேவைப்படுகிறார்கள். அன்றைக்கு புனிதர்கள், மறைசாட்சியர்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். மனிதர்கள் பலரை நாம் சந்திக்கிறோம். இவர்கள் இறைவனுக்கு மட்டுமே அஞ்சினார்கள். ஏழை மனச்சான்றுகளுக்கு அஞ்சினார்கள். அரசர்களுக்கு, உலக ஆற்றல்களுக்கு அஞ்சா நெஞ்சர்களாக இருந்தார்கள். இத்தகைய ஒருவர்தான் நாம் நன்றியோடு நினைக்கக்கூடிய பல புனிதர்கள். இத்தகைய தெளிவை, ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அருள்பணியாளர்கள் நம்மளை உருவாக்கப்பட வேண்டுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையை உறக்கச் சொல்லுகிற நேர்மையான சீடர்களை, இறை நல பணியாளர்களை எம்மிடையே உருவாக்கும். உமக்கு மட்டுமே அஞ்சி பிற அனைத்துக்கும் அஞ்சாமல் வாழ்கிற நெஞ்ச துணிவை எங்களுக்கு தாரும். தீமையின் முன் அஞ்சாத சான்று வாழ்வால் நாங்கள் உம்மை மாட்சிப்படுத்துவோமாக. ஆமேன். வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே,
எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை
என்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். தாய் மரியே, எம் வாழ்வின் மாதிரியே, உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. அன்னை மரியே, உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. வாழ்வினில் வறுமையை வளமாக்கவா, எமை வருத்திடும் சோகங்கள் சுகமாக்கவா. வாழ்வினில் வறுமையை வளமாக்கவா, எமை வருத்திடும் சோகங்கள் சுகமாக்கவா. கனவுகள் கண்டோம் அம்மா, கருணையை பெற்றோம் அம்மா. கனவுகள் கண்டோம் அம்மா, கருணையை பெற்றோம் அம்மா. எம்மில் உம்மை வாழ்வாக்கவா, எம்மில் உம்மை வாழ்வாக்கவா. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே,
மரியே உயிருக்கு மருந்தாகவா எம் உறவுக்கு உயிராகவா அன்னை மரியே உறவின்றி வாழ்கிறோம் தாய் மரியே உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே வாழ்க்கையின் இருளினை ஒளியாக்கவா எம் வாழ்வின் வலிமைதனை பயனாக்கவா வாழ்க்கையின் இருளினை ஒளியாக்கவா எம் வாழ்வதன் வலிமைதனை பயனாகவா கரம் ஒன்று தாரும் அம்மா வரம் தந்து தாங்கிடம்மா கரம் ஒன்று தாரும் அம்மா வரம் தந்து தாங்கிடம்மா எம்மில் உம்மை வாழ்வாக்கவா எம்மில் உம்மை வாழ்வாக்கவா உறவின்றி வாழ்கிறோம் தாய் மரியே உறவினையே தேடுகிறோம் மாமரியே உயிருக்கு மருந்தாகவா எம் உறவுக்கு உயிராகவா அன்னை மரியே உறவின்றி வாழ்கிறோம் தாய் மரியே உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே உறவின்றி வாழ்கிறோம் தாய் மரியே உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.